ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் நடிகைகளுடைய கவர்ச்சி கம்பைலேஷன் வீடியோ. ஸோ ஆல்ரெடி நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷனாக இது இன்னொரு வீடியோவை இப்போ அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வேதா. ஸோ இவங்களுடைய க்யூட்டான பிட் ஷோ, அக்குள் ஷோ. ஸோ ரொம்ப வளவளப்பான அக்குள் ஷோ. அதை பார்த்தவொடனே கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதனால் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக இந்த வீடியோவில் திவ்யா கணேசன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி காட்டின கவர்ச்சியெல்லாம் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போடாததெல்லாம் ஆட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு சம்யுக்தா. ஸோ இவங்கள முன்னாடியே பார்த்துருக்கோம். அவங்களுடைய பிக்சர்ஸ் அது வந்து வீடியோவை பார்த்தோம். ஒரு ஐட்டம் சாங்கு, வீடியோ சாங் பார்த்தோம். இது இப்போ வந்து அவங்களுடைய அதே ட்ரெஸ்ஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ தன்னுடைய முன் அழகையும் மக்கள் அழகையும் காட்டுறாங்க. ரசிக்கும்படியாக இருக்குதா இல்லையான்றது உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். பட் எனக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை. என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ரட்சிதா மகாலட்சுமி அவங்களுடைய க்ளோஸ்அப் ஷாட். ஸோ அவங்க இப்போது சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டாங்க. பிக் பாஸ் போயிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்களுக்கும் அதே நிலமை தான். பட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கவர்ச்சி காட்டுறாங்க. பட் இன்னுமே கொஞ்சம் காட்டலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் செய்திகள் சொல்கிற விஷயம் என்னன்னா, ரச்சிதா மகாலட்சுமி கூடிய சீக்கிரம் தன்னுடைய வருமானத்திற்காக சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அவங்களுடைய இன்ஸ்டாவில் அப்படின்றதான் வந்து செய்தி. ஸோ அந்த மாதிரி ரச்சிதாலாம் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட ஆரம்பித்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு சம்பாதிப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அரோரா சின்க்ளேருக்கெல்லாம் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு ரச்சிதாலாம் காட்ட ஆரம்பித்தாங்கன்னா வெறித்தனமாக வந்து ஒரு மாதத்துலேயே 1000 அப்படின்றது தாண்டி போயிடும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி அவங்க ரொம்பலாம் காட்ட வேணாம். இந்த மாதிரி ஒரு பேர் முதுகு, இந்த மாதிரியான ஒரு லைட்டாக தொப்புள், ஸோ ஃபேஸ் கட் வந்து க்ளோஸ்அப், இந்த மாதிரிலாம் காட்டினாலே போதும். ரச்சிதாவுக்கு பணம் கொட்டும் அப்படின்றது தான் செய்தி. ஸோ எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரச்சிதா மகாலட்சுமியோடைய க்ளோஸ்அப் ஷாட். ஸோ ஃபேஸும் சரி, அழகான முதுகு பகுதியும் சரி, அக்கல்லும் காட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சு குரியன். ஸோ எவ்வளோ நாள் பார்த்தாலும், எவ்வளோ நேரம் பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரம்மன் செதுக்கியதுலேயே வந்து சூப்பரான ஒரு சிற்பி இவங்க தான்ப்பா. பிரம்மன் சரியான சிற்பிப்பா. ரொம்ப டைம் எடுத்து செதுக்கியிருக்காம்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த முன்னழகில் இருக்கக்கூடிய அந்த டாட் கருப்பு கலரில் ஒரு மச்சம் வச்சுருக்காங்க சூப்பராங்க. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக நடத்திய ஷூட் இது. ஸோ பயங்கரமான ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஒர்த்து தான். அண்ட் அதில் வந்து தொப்புள் ஷோ, சூப்பரான ஒரு டெஸ்லா தொப்புள் ஷோவும் பண்ணியிருக்காங்க. நமக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கா அப்படின்றது அஞ்சு குரியனுக்கே தெரியாது போல். ஸோ பார்க்க அவங்களுக்கும் வந்து இன்னும் அடுத்தடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சீக்கிரமான இந்த ஃபோட்டோ ஷூட் வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தான் வந்து தொப்புள் ஷோவும் வந்து காட்டியிருக்கிறாங்க. வருது தான். கரெக்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அன்னோன் ஆண்டி அவங்களுடைய க்ளோஸ்அப் தொப்புள் ஷாட் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த நெக்ஸ்ட்டு இந்த சீனில் பார்ப்போம். அவங்களுடைய கேஷுவலாக காட்டுறாங்களாமா. ஸோ இடையழகை வந்து காட்டக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னா வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் தெரியுது. உங்கள் யாருக்காவது உங்கள் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே க்யூட்டாக, ரொம்ப நேர்த்தியாக காட்டுறேன்ற விதத்தில் கவர்ச்சி காட்டியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மிருணாளினி ரவி. ஸோ இவங்களுடைய க்யூட்டான அக்குள் ஷோ, ரொம்ப சுத்தமாக வழிச்சிருக்கக்கூடிய அக்குள் ஷோ. டிக்டாக் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான மிருணாளினி தெலுங்கு சினிமாவில் தன்னுடைய டீப் தொப்பில் காட்டியிருப்பாங்க. அந்த தொப்பில் முத்தம் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து சீன் அடிச்சிருப்பாங்க. தமிழில் ஏன் தான் இந்த மாதிரிலாம் சீன் எடுக்க மாட்டாங்களோ தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது தன்னுடைய ஸ்லீவ்லெஸ் பனியனை போட்டு தன்னோட முன்னழகு எடுப்பாக காட்டுற மாதிரியான ஒரு ஷூட்டை வந்து நடத்தி நான் ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ மிருணாளினி ரவியோடைய அழகான தொப்புள் ஷோ வந்து முன்னாடியே வந்து நிறைய தெலுங்கு படத்தில் காட்டியிருக்கிறாங்க. க்ளோஸ்அப் ஷாட்லேயும் காட்டியிருக்கிறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அனிதா மோகன். ஸோ இவங்க வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், புருஷன் வந்து டாக்டர். 2 பேரும் சேர்ந்து வந்து கவர்ச்சியான ஆட்டம் ஆடுவாங்க. ஸோ இந்த ஆண்டியெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட்டால் வெறித்தனமாக பார்க்கறதுக்கு ஆல் ரெடியாக இருப்பாங்க. இவங்களுடைய அந்த ராவான ஃபேஸு, ஒரு ரக்கடான ஒரு ஆண்டி லுக்கில் இருக்கக்கூடிய இந்த நடிகையுடைய தொப்புள் ஷோ இல்லை அந்த பேர் முதுகு ஷோ எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அனிதா மோகன் இவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற பேரில் மொக்க வந்து கிரிஞ்சாக பண்ணிகிட்ருப்பாங்க. பட் சைடில் ஸ்லிப் ஆகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரமாக தான். ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸில் போட்டு தொடையை காட்டக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும். ஆண்டி வெறியர்களுக்கு
ஒரு நல்ல தீனி கொடுக்கக்கூடிய அனிதா மோகன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குஷிதா. ஸோ அவங்களுடைய உள்ளாடை இல்லாத டீப்பாக வழிச்செடுத்திருக்கக்கூடிய அக்கல் ஷோ, ஸோ பிட் ஷோ அண்ட் தொப்புள் ஷோ தான் இந்த கம்பைலேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப வைடான ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடிய பிட்டெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஷோ. குஷிதா எப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய பேர். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வஸ்திகா. இந்த கெத்து கிடையாது, ஏதோ வந்து ரப்பர் பந்து கரெக்டாக அந்த படத்தில் வந்து அம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்கள்ல, அந்த ஆண்டி தான். ரொம்ப சூப்பரான கவர்ச்சியான ஷோ வந்து ரீசெண்டாக நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து தெரியாத வகையில் காட்டுற மாதிரியும், ரொம்ப குட்டியான டவுசர் போட்டு அம்மா கேரக்டரில் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் 34-35 வயசு தான் ஆகுது அந்த நடிகைக்கு. இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸ்வஸ்திகா. ஸோ நெக்ஸ்ட்டு தான்யா பாலகிருஷ்ணன். என்ன படம் தெரியலங்க, இவங்களை பற்றி தனியாக வீடியோ போடலான்னு சொல்லி பார்க்குறேன். கரெக்டான வீடியோஸ் கிடைக்கல, தேடிட்டுருக்கிறேன். ஒரு மாதிரி இந்த என்ன படம் தெரியல. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து தான்யா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தொப்புல வந்து ஒய்டாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒர்த்து தான். ஸோ நேற்று இந்த ஸ்வஸ்திகாவுடைய தெலுங்கு படம், இந்த தெலுங்கு படத்தில் வற்புறுத்துகிற மாதிரியான ஒரு சீன், இந்த குளிக்கும்போது பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு சீன்லாம் ஸ்வஸ்திகா நடித்தது போல்டான சீன்ஸ் நிறைய வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். கண்ணு தெரியாதவங்க கூட பண்ணுற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பர் தான். நெக்ஸ்ட் ஹரிப்ரியாவுடைய டான்ஸ் ஆடும்போது காட்டக்கூடிய சப்பியான தொப்புள் ஷோ. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த ஹரிப்ரியாவுடைய கிரேஸ் குறையவே மாட்டேங்குது. இவங்க ஆங்கராக இருக்கும்போதும் சரி, சன் டிவியில் எதிர்நீச்சலாக அந்த சீரியலில் நடிக்கும் போதும் சரி, ஹரிப்ரியாவை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குன்றதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இவ்வளோ கிரேஸ் இந்த ஹரிப்ரியாவுக்கு இருக்குன்னு தெரியவே தெரியாது எனக்கு. ஸோ நீங்கள் ஹரிப்ரியா ஃபேனா? எதுக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து ஹரிஜாவுடைய க்யூட்டான தொப்புள் ஷோ பார்க்க ரசிக்கும்படியாக இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம்? யாருன்னே தெரிலப்பா இவங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெலுங்கு பக்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆங்கர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய டிரான்ஸ்பரண்டான ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டீப்பான தொப்புள், ஸோ அதுதான் மேட்டர்ஸ். ரொம்ப டீப்பான தொப்புள், ரொம்ப க்யூட்டான தொப்புளாக இருந்துச்சு. ஆனால் நம்ம விஜய் டிவியில் பார்க்கக்கூடிய ஷோவே கவர்ச்சியான ஷோன்னு பார்க்குறோம். ஆனால் வந்து தெலுங்குலலாம் வந்து வேறு மாதிரி கவர்ச்சிப்பா. ஸோ நெக்ஸ்ட் இவங்களை பற்றி நான் நிறைய பேசியே ஆகணும்ப்பா. இது பர்பிள் சியான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இன்ஸ்டா ஐடி, ஓகேவா? இவங்களோட ஆக்சுவல் பேர் அஸ்வானி அப்படின்னு மலையாளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் என்ன தெரியுமா? 29,000 பேர் இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் 399 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 கோடியே 1 லட்ச ரூபாயோ 10 லட்ச ரூபாயோ இவங்களுடைய மாத வருமானம். ஸோ நீங்கள் சொல்கிறது ஆண்டுக்கு கூட கிடையாது, 10 வருஷத்துக்கெல்லாம் கிடையாது, ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக மட்டுமே. எனக்கெல்லாம் பார்த்து வந்து 2 நாளாக வந்து தண்ணி குடித்தும் அணையலை, அந்தளவுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்களை பார்த்து. எப்பட்றா நம்மளெல்லாம் பொண்ணா பிறந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த அஸ்வனி இந்த ஆர்டிஸ்ட் போடக்கூடிய அந்த சீன் எப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சு குரியன், இவங்க தான் வந்து அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட போகிறாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து ஒரு பேஸை செட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு தன்னுடைய இன்ஸ்டாவில் வந்து ரசிகர்களை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. கவர்ச்சியான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் உடனே பட்டுன்னு காசு பார்த்துடணும், ஒரே வருஷத்தில் வந்து பல கோடி ரூபாய் பார்க்கணும் அப்படின்றதான் வந்து ஒரு பிளானாக இருக்குது. பல நடிகைகளும் இப்போ அதுக்கு தான் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல பேரும் வந்து அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கிறாங்க. எப்படியாச்சும் வந்து நம்மளும் இதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் போட்டு பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்றதான் வந்து பல பேருடைய ஆசையாக இருக்குது, கனவாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து அஞ்சு குரியனும் வந்து நிறைவேற்றிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அந்த அஸ்வனி பர்பிள் சியான் அப்படின்ற ஒரு நடிகை எப்பா ரொம்ப மோசம்ப்பா. 29,000 பேராடா அப்படி இருக்கீங்க. நான் ஏதோ 1000-2000ன்றதுக்கே வந்து வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தேன். 29,000 பேர் கட்டி மேய்க்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்க. சப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அன்னோன் ஆண்டி உடைய டீப் தொப்புள் வியூ. இந்த யூத் படத்தில் நடிச்சிருப்பாங்கள்ல மீனாட்சி, ஸோ அவங்களுடைய தொப்புள் ஷோ பார்க்காத, இது வந்து ரேர் ஷோ. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த பர்பிள் சியான்னு சொன்னல அந்த நடிகையோடைய வீடியோ தான் இதுவும், அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரோடைய வீடியோ தான் இதுவும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய
இன்ஸ்டா ஃபுல்லாகவே வந்து போட்டுட்ருப்பாங்க. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டில் என்ன போடுவாங்க அப்படின்றது தெரியல. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அது என்ன தான் போடுறாங்க? 29,000 பேரை வந்து கட்டி மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதனால் என்ன போடுறாங்கன்றத நம்ம பார்த்தே ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ப்பா. ஸோ அடுத்து ஒரு தெலுங்கு சீரியல் ஆர்டிஸ்டோடைய தொப்புள் ஷோ. ஸோ இவங்களும் வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ டீப்பான ஒய்டான தொப்புள் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் போட்ட ஆர்டிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கப்பா மறக்காமல். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் எடிட்டட் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலம் நம்ம ஃபேண்டசி ஸ்டோரிஸை வந்து போட்டிருக்கோம். இப்போது காஜல் அண்ணி அவங்களுடைய ஃபேண்டசி அதில் வந்து த்ரிஷா மாமியும் இன்க்ளூட் பண்ணி ஃப்ரெண்டாக வர வச்சு குழந்தன் 2 பேரையுமே வந்து சமாளிக்கிற மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. த்ரிஷா மாமி அண்ட் காஜல் அண்ணியோட ஸ்டோரி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த ஆக்ட்ரஸோடைய ஃபேண்டசி ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. ஸோ ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து அடுத்த அன்னி கதைகளா இல்லைனா வந்து ஆஃபீஸ் கதைகளா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதைகள் எடுத்து, இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட் கதைகளா அப்படின்ற மாதிரியும் வந்து பிளான் பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பிளான் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ரொம்ப ரொம்ப நன்றி.